வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 7/8/2026 மாலை 4:37 வரைக்கும் தேய்பிறை நவமி திதியும் அதற்கு பிறகு தசமி திதியும் காணப்படுது. மாலை 6:43 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரமும் அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரமும் காணப்படும். மதியம் 12:11 வரைக்கும் விருத்தி நாம யோகமும் அதற்கு பிறகு துருவ நாம யோகமும் காணப்படும். மாலை 4:38 வரைக்கும் கர்சிக்கரணமும் அதற்கு பிறகு வனுசைக்கரணமும் காணப்படும். அடுத்து இந்த நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் மாலை 6:13 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் காணப்படும். அடுத்து இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலை 6:13 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் காணப்படும். அடுத்து இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா மேற்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:15 10:15 வரைக்கும், மாலையில் 4:56 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 10:43 12:16 வரைக்கும் ராகு காலமும், மாலையில் 3:22 5:55 வரைக்கும் ஹெமகண்டமும், காலையில் 7:37 9:10 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் எடுத்துக்கிட்டால் நவமி திதி. நான் எப்பவும் சொல்கிறது, நவமி தசமி திதியில் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் தொடங்காதீர்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நவமி தான் கூடாது, தசமி நல்லம் அப்படின்வாங்க. இங்கே ஒரு திதியை எடுத்துக்கிட்டால் அதை விளைவைத்தான் நம்ம பார்க்கணும். நவமி தசமியினுடைய விளைவு பித்ரதோஷம், அது தெளிவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திதி சூன்யமாகிற ராசிகள் தெளிவாக இருக்குது, கொடுக்குற பலன் தெளிவாக இருக்குது. அதனால் நவமி தசமி ஒதுக்குங்க. இன்றைக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் அப்படிங்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு எப்படி பலன் பார்ப்பது, இந்த பலனை எப்படி கேட்டுக்கொள்வது, எப்படி கேட்டால் அவங்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரே விஷயத்தை ஏன் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். இருந்தாலும் நான் ஏன் திருப்பி பேசுகிறேன் அப்படின்னா, இது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. அதனுடைய ஒளிபரப்பும் போது புதிய புதிய நபர்கள் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் தெரியணும். அதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களையும் காணொலியாக இது போய்கிட்டு இருக்கு. புதிதாக நபர் பார்க்கும்போது அவங்களுக்கும் தெளிவாக போகணும். பலனை கேட்கும்போது தெளிவாக பலனை கேட்டு தான் ஆகணும். நான் ஒரு ஜோதிட ஆலோசகராக, வாஸ்து ஆலோசகராக இருக்கிறனால நான் சில விஷயங்களை என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இதை செய்யவா அப்படின்ட்டு. இந்த இடத்துல வாஸ்து, இந்த இடத்துல நான் இப்படி ஒரு ரூம் கட்ட போகிறேன், ஒரு அறையை கட்ட போகிறேன், இங்கே தண்ணி தொட்டி வைக்க போகிறேன் அப்படின்னா நான் எடுத்தோன்னே அதை வைக்காதீர்கள், வைங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னால் ஜாதக ரீதியாக என்ன நன்மை நடக்கும், சிக்கல் நடக்குங்கிறத தெளிவாக விளங்கப்படுத்திடுவேன். அதுக்கு பிறகு அவங்க அதை தெளிவோடு அதை செய்வாங்க. இங்கே நான் வச்சா இது நல்லது, இப்படி செய்தால் இது நல்லது, இதை இங்கே கட்டினா இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ தெளிவாக அவங்க அறிஞ்சு தெரிந்து அவங்க ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த காலத்திலையும் அந்த ஒரு பிழையை அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால தான் நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இப்போயே நான் அந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்கான காரணம், பலன் நீங்கள் தெளிவாக கேட்டால் தான் ஒவ்வொரு நாளுமே அது வழிகாட்டலாக இருக்கும். அடுத்த விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ள வேண்டியது, ஒரு ராசியோ லக்னத்தையோ எடுத்துக்கிட்டால் கோடான கோடி பேருக்கு இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் நம்ம சொல்கிற பலன் அப்படியே அக்யூரேட்டாக 100% 100% விழிக்காடுகள் நடக்கும் அப்படின்னா அதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக
ஜானஜாத்தை ஒப்பிட்டு பார்க்கணும், அதில் மகாதிசை புத்திகளை நம்ம வந்து கணிப்பிடணும். இவ்வளத்தையும் கணிப்பிட்டு பார்க்கும்போது தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு 100 விழுக்காடா, 75 விழுக்காடா, அல்லது ஒரு 50 விழுக்காடா, இல்லைன்னு சொன்னால் ஒரு 25, எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, எத்தனை சதவீதம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற சில தெளிவான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, பலன் பார்க்கும்போது லக்னத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள 100ல் 99% லக்னம் என்னன்னு தெரியாது. முதல்ல லக்னத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த லக்னம் எப்படி உருவாகுதுன்னா சூரியனுடைய நகர்வை வச்சு உருவாகுது. சூரியன் தான் உற்பத்திக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறது, ஆத்மக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறார். அப்போ அந்த உற்பத்தி உயிர் ஆன்மாக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கும் லக்னம் ஒரு நாளைக்கு 12 ராசி ஒரு மண்டலத்தை ஒரு நாளைக்கு சுற்றி வருவார். அது மாதங்களை பொறுத்து அதனுடைய நகர்வு இருக்கும். குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட இடத்துல இருப்பார். இதை சித்திரையினா மேசராசியில் அவருடைய பயணத்தை ஆரம்பிப்பார். அதுக்கு அடுத்து வர வைகாசியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரிஷபராசியில் ஆரம்பிப்பார். ஆணி வரும்போது மிதுன ராசியில் ஆரம்பிப்பார். ஆடியில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடக ராசியில் ஆரம்பிப்பார். இப்போ இந்த ஆரம்பிக்கிறவர் 2 மணித்தியாலத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தொடர்ந்து மீண்டும் நாளை வரும்போது காலையில் அங்கே வந்து நிற்பார். இப்படி தான் அந்த லக்னம் உருவாகுது. லக்னம் தான் உயிரை கொடுக்குறது. இன்னொன்று ஜாதக விதியின்படி சூரியன் தான் தந்தைன்னு சொல்கிறோம். அப்போ தந்தை தான் உயிரை கொடுக்குறார். ராசி நகர்வு எப்படி உருவாகுது, ராசி எப்படி உருவாகுதுன்னா சந்திரன் நகர்வு. சந்திரன்னா தாய், தாயினா உடலை கொடுப்பார். சந்திரனுக்கு சிறப்பம்சமாக சொல்லப்போது உடல் மனம். அப்போ ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்தது. அதை இயக்கக்கூடிய உயிர் சக்தி, ஆத்ம சக்தி லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு லக்ன பலனை பாருங்கள். லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா போட்டிருப்பாங்க, இல்லை 1 போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அப்படி அதில் பார்த்தும் தெரியலை அப்படின்னா விவரங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ராசி, லக்னம், நட்சத்திரம், ஜென்ம ராசி, அடுத்ததே மாதிரி என்ன கிழமையில் பிறந்தீங்க, திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, இது கட்டாயம் விவரங்கள் எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருந்தால் தான் அது ஒரு சரியான ஜாதக அமைப்புகள். இதுகளை அவ்வளோத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் தெரியும். அப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு துலா ராசி அப்படின்னு நான் சொல்லும்போது துலா லக்னக்காரர்கள் அது உன்னிப்பாக கணிங்க. அதே மாதிரி நான் கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லும்போது, கன்னி ராசின்னு சொல்லும்போது கன்னி லக்னக்காரர்கள் அது கொஞ்சம் துல்லியமாக கவனிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான். இவ்வளத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பலனை நீங்கள் பார்க்கும்போது தான் அது வழிகாட்டலாக இருக்கும். நான் ஒரு இடத்துல சொல்வேன், இது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். இன்றைய நாளில் சில வாய்ப்புகள் இருக்குது, சில இடங்களில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்றுவேன். வாய்ப்புகள் இருக்குன்னா வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுக்காக நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தால் சரி வராது. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் விழும் அப்படின்னு சொன்னால், நான் வீட்டிலே உட்காந்துருப்பேன், எனக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்துடும் அப்படின்னா அது நடக்காது. நீங்கள் போகணும், ஒரு டிக்கெட்டை வாங்கணும், இதை லாட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு இதை வாங்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு லாட்ரி விழும். அப்போ அந்த லாட்ரி எல்லாமே வந்து நீங்கள் முயற்சி பண்ண தான் நடக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கவனமாக இருங்க. அப்படின்னா இது எச்சரிக்கை, முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவோமே. வானிலையில் இன்றைக்கி மழை பெய்யும்னா என்ன செய்வீங்க? கொடையை எடுத்துகிட்டு போவீங்க, அதுக்கான முன்னெச்சரிக்கை வேலை செய்வீங்க. அவ்வளோதான். இதற்கு தான் அந்த கவனமாக இருங்கள், இதை வந்து வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது நான் எல்லாம் முடிச்சுட்டு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது கிரகங்களை பற்றி பேசுவேன். பிறக்கும் போது நம்ம கொண்டு வர எங்களுடைய அந்த உயிர் சக்தி, இல்லைன்னா கருமையம் அப்படின்னு சொல்லப்படுற எங்களுடைய மைய சக்தியில் கதிர்வீச்சுகள், கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் விழும்போது அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் எங்களோட வாழ்க்கையில் சில மாறுதல்களையும் மாற்றங்களையும் எங்களோட வாழ்க்கையை நடத்தி செல்லுது. அப்போ இன்றைக்கி சிக்கல் வருது அப்படின்னா எந்த கிரகத்தின் மூலமாக சிக்கல் வருகிறது, இதனுடைய
அந்த கதிர்வீச்சுகள் கதிர் சக்திகள் மூலியமாக உங்களுக்கு அந்த பாதிப்புகளை வரப்போகுது, இல்லை வாய்ப்புகள் வரப்போகுது. அதை சமநிலை பண்ண அந்த கிரகத்தினுடைய அனுக்கிரகம், அந்த கிரகத்தை வழிபட முடியாத நேரத்துங்களில் இல்லாட்டி அந்த கிரகத்திற்கு அதிபதியாக இருப்ப தெய்வங்களை வழிபடும் போது இந்த கிரகத்தின் கதிர்வீச்சுகளுடைய பாதிப்புகளையோ அல்லது நன்மைகளையோ நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் நான் கிரகத்தை சொல்லி தெய்வத்தை சொல்கிறது. இந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்குள்ளே போயிடுவோம். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொடுத்த கடன் திருப்பி கிடைக்கிறது, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது, சிக்கல்கள் தீர்றது வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது, திடீர் பண வரவுகள், திடீரில் அதாவது இன்சூரன்ஸ் சொத்து அல்லது திடீர் சொத்துக்கள் சேர்றது, பண வரவுகள், சூதாட்டங்கள் போன்றவற்றில் பணம் பெறுறது, மற்றது ஏதாவது ஒரு தடங்கள் கண்டங்கள் சிக்கல்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தொழில் சம்பந்த விஷயத்தில் மாற்றங்கள் எதிர்பார்க்கிறீங்களா, அதுக்கான நீங்கள் முயற்சி பண்ணால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கள் தொல்லையிலேருந்து வெளிவரது, உடல் உபாதைகள்லேருந்து வெளிவர்றது, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் சொத்துக்கள். முதலாவது சொல்லணும்னா சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட முடிவுகளை எதையும் எடுத்துடக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பாகப்பிரிவினை வேண்டாம், அதை அப்படியே வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களில் குழந்தைகள், இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்யாணம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவு இருக்கக்கூடாது. அது பேச்சுவார்த்தையில் இருந்தாலும் சரி, வரன் தேர்றதாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க, கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வர பேசி பெருசாகிடக்கூடாது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். இதனால் குடும்பத்தில் சிக்கல் வரலாம். இந்த கொண்டாட்டங்கள் களியாட்டங்களுக்கு போகிறதுனால கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் தேவையில்லாமல் செலவழிக்கிறது. அடுத்தது, நீங்கள் யாரோட என்ன வார்த்தை பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, என்ன கருத்தோடு பேசுகிறீங்க. நீங்கள் ஒன்று பேசுவீங்க, உங்கள் மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு பேசுவீங்க, ஆனால் புரிகிறவங்க வேறு மாதிரி புரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். இவங்களோட விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள், சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. கணவன் மனைவியிடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கடந்து போயிருங்க, பேசி பெருசாக்காதீங்க. உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை, வைத்திய சிகிச்சையை நாடுறது நன்மையை தரும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், மன நிம்மதிகள் கொஞ்சம் குறையிறதுக்கான சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நன்மையை தரும். எதிர்கள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்த கேட்கறது நன்மையை தரும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்கள் முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாளாக ஒரு செலவு விரயங்கள் நடந்துக்கிட்டு அது கட்டுப்படுத்தப்படும். வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்கும், வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தம்பி தங்கைகள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அவங்க கடல் கடந்து போகிறதுக்கு இது முயற்சி பண்ணுறாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும், பூர்வீக சொத்து அல்லது தந்தை வழி சொத்துக்களில்
பாகப்பிரிவினை பண்ணணும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட முயற்சிக்கான வெற்றி இருக்குது, பயணங்களில் வெற்றி இருக்குது. நீண்ட நாளாக ஒரு அனுமதி ஒரு நிலையில் தேங்கி நிற்கிது, அனுமதி பெறத்துக்கு போட்டிருக்கீங்க, விண்ணப்பிச்சிருக்கீங்க, அது அப்படியே ஒரு நிலையில் தேங்கி நிற்கிதுன்னா அடுத்த நிலைக்கு மேலே அதை போகிறதுக்கு இல்லாட்டி அனுமதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தொடர்பாடல்கள், அதாவது தெளிவான முறையிலே நீங்கள் சொல்ல வர கருத்துகள் மற்றவர்களுக்கு போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல வாய்ப்புகளும் பயன்படுத்தி கொள்றதுக்கு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க. செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி, முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், அவங்களோட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுறது, கருத்து வேறுபாடு, அவங்களே தப்பாக இருக்கணும், கடந்து போங்க, இன்றைக்கான உங்களுக்கான நாள் இல்லை. தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்காங்க. இந்த வீடு, காணி, வாகனம், ஏதாவது வாங்குகிறேன், விற்கிறேன், அடகு வைக்கிறேன், எதுவும் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேவையில்லாமல் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத ஒரு வார்த்தை விட்டால் அது குடும்பத்துக்குள்ளே சிக்கல் உருவாக்கும். கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மன நிம்மதி குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லான பண இழப்புகள், பணத்தை போய் தேவையில்லாமல் செலவழிக்காதீங்க. சேமிப்புகளை கையே வைக்காதீங்க, அப்போ தான் நன்மை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும், துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் குலதெய்வ வழிபாடுகளையும், ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாதத்தை கேட்குற நன்மையை தரும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டாலே இன்றைக்கு போதும். நீங்கள் தேவையில்லாமல் தொழில் சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. முயற்சிகள் பண்ணுற இடத்துல தடைகள் வரும். நீங்கள் என்ன செய்தாலும் தடைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களில் உங்களுக்கு தோல்வியும் வீண் அலைச்சல்களும் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியும் காத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எதை செய்யணுனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி செய்யுங்க. ஒரு பத்திரப்பதிவுகள் செய்கிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை பத்திரத்தை சரி பாருங்கள், பரிசீலனை செய்யுங்க. இன்னொருத்தரை கொடுத்து சரி பாருங்கள். அதுக்கு பிறகு அந்த விண்ணப்பங்களை செய்யலாம். ஏன்னா அதில் தடை தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போட எந்த ஒரு முயற்சி செய்கிறதுக்கு இருந்தாலும் நிதானம், கவனம் தேவை. அவசரப்பட்டு எதுவும் செய்யவும் கூடாது. அது ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நீங்களே போக முயற்சி பண்ணலாம், கல்வியாக இருக்கலாம், உங்கள் உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராவது போகிறதுக்கு முயற்சி பண்ணால் கவனம் தேவை. அடுத்தது தேவையற்ற செலவுகள், விரயங்கள் மூலியமாக கையில் இருக்க பணங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கடந்து போங்க, பேசாக்காதீங்க. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க. கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்காதீங்க. பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தூக்கமின்மை பிரச்சனைகள், அலைச்சல்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆள் மனசு ஆசைகள் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்ப்பாக விட ஒரு மேலதிகமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது திருமணம் கைகூறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அது பேர் அதிர்ஷ்டமாக மாறி அல்லது நன்மையாக மாறி பல மடங்காக எதிர்பார்க்காத மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலியமாக நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் அந்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கூட உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக அமையும்.
தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏற்றுமதி இறக்குமதி கடல் கடந்து தொடர்போடு எதோ செய்தாலும் வியாபாரம், கல்வி, இந்த மாதிரி விஷயங்களில் என்ன செய்ய நீங்கள் போக முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர் போகிற எல்லா விஷயத்துலையும் கவனமாக அவசரப்பட்டு பணத்தை பற்றி செலுத்தாங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனம் வேணும். உங்களுடைய வாழ்க்கை துணை இதுக்காக எதுவும் முயற்சி பண்ணலான்னா மிக மிக கவனமாக இருக்கணும். அவர் தொழில் செய்கிறதா இருக்கலாம், ஒரு வெளிநாடு போகிறதுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், கவனமாக இருங்க. பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும். அதே மாதிரி தூக்க இன்மை சிக்கல்கள், தேவையற்ற விரயங்கள், செலவுகள் ஏற்படுறதுக்கு, நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த துறையில், எதிர்பார்த்த பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவு எடுக்கணும் நான் இன்றைக்கு அதுக்கு சிறப்பான நாளாக எடுக்கலாம். எதிர்பார்ப்புகள், ஆள் மனசு ஆசைகள், அபிலாசைகள்லாம் நிறைவேறத்துக்குரிய வாய்ப்பு. 2வது திருமணம் பற்றி ஏதாவது முடிவு பண்ணால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அவர்கள் மூலிமா நன்மை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக மிக மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டுமில்லை, நீங்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் ஒரு காதலில் இருக்கும்போது உங்களுடைய துணை அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்துடக்கூடாது. சில விடயங்களை தொலைக்கிறது, காணாமல் போகிறதுக்கு, விபத்துக்குள்ளாததுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்புகள், இன்சூரன்ஸ் சொத்து, தந்தை வழி சொத்துக்களில் தடைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், ஆண் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சார்ந்து எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அது அடுத்தது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடு, முரண்பாடு வரும். எந்த ஒரு முடிவும் எடுக்க கடந்து போங்க. உங்களுக்கான நாள் வரும்போது அது தெளிவாக நடக்கும், அமைதியாக இருக்கும். என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யாரோட பேசுகிறோங்கிற தெளிவாக பேசி அதை புரிய வைக்க பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் பேசுகிறது ஒன்று அவங்களுக்கு விளங்குற கொண்டே இருக்கும். உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. தந்தை வழி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உயர்கல்வி சார்ந்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. வாழ்க்கை சார்ந்து எந்த முடிவும் எடுத்துறாங்க. பொறுமை, நிதானம், அமைதி. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான், மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.